Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோஸ் பியூட்டி ஹேக்ஸ். நான் தான் உங்கள் ஜோஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிஐஒய் வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால் இந்த ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பியூட்டி டிப்ஸ், லைஃப் ஹேக்ஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், vlogs, DIYs, வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹோம் ரெமடிஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ்னு எக்கச்சக்கமான வீடியோ டீட்டெயில்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் மெஷர்மெண்ட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த கப்பில் தான் இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி தண்ணி வந்து நான் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பு தான், அந்த கப்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாயில் பண்ணதுக்கப்புறம் அது கம்மியாயிடும். ஸோ அந்த கப் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த கப்பை வந்து ஒரு சாஸ்பேனில் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அது கொதிக்கும் போது நம்ம வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து சீரகம், அப்புறம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஹனி எடுத்திருக்கேன். ஸோ ஹனி வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் பிராண்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள். சீரகம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து கொழுப்பு வந்து நம்ம இடுப்புலையோ அடிவயிறிலையோ இருந்தது அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீரகம் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து இப்போ நம்ம 1 கப் ஊற்றிருக்கோம் இல்லையா தண்ணி, ஸோ அது வந்து ஹாஃப் இல்லைனா ஒரு 60% வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா சீரகத்தோட அந்த இது ஃபுல்லாக ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த வாட்டரில் வந்து இறங்கியிருக்கும். ஸோ இது நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இது நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஸோ ஒரு வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப்க்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து வாட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும். அது மார்னிங் வந்து குடிக்கும்போது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஓகே, பட் இதுக்கு கம்மியாக இருக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ ஹாஃப் லெமன் வந்து போதும். லெமன் ஜூஸும் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு குளிர்ச்சி வந்து கொடுக்கும். அதே சமயம் வந்து மார்னிங் வந்து லெமனை மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுதாங்க. ஏன்னா அது வந்து கொழுப்பு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கலந்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ ஹனி வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹனி வந்து கரைய கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்து குடிக்கிற சூடு வரும் இல்லையா, டீ காஃபிலாம் நம்ம குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த சூடு வர வரைக்கும் கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஸோ ஆற விட்டுட்டு அந்த சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, பாய்.